ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தாங்க வீடியோ போட போகிறோம், கார்டனில் இல்லை. நம்ம கிச்சனில் வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாத்துக்கறி குழம்புக்கும் இட்லிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இட்லி வாத்துக்கறி குழம்பு அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஒரு டிஷ்ஷே கிடையாதுங்க. இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சோறு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முக்கியமாக வாத்துக்கறி வந்து நம்ம எந்த மாதிரி செஞ்சாலுமே அது வந்து சும்மா கடமைக்கு செஞ்சால் கூட அதோட டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பாக தான் வைக்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த வாத்துக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாத்து வாங்க நம்ம இந்த சூர்யா பிராய்லர்ஸ்னு கறிக்கோழி கடைக்கு தாங்க வந்திருக்கிறேன். இந்த அண்ணன் கடையில் வாத்து, நாட்டுக்கோழி, கறிக்கோழி எல்லாமே வச்சுருப்பாங்க. வாங்க அப்படியே கடைக்குள்ளே போயிடலாம். அண்ணே வணக்கங்கண்ணே, வாத்து வேணுங்கண்ணே. ஒரு வாத்து பிடிங்க, பிடிச்சி நமக்கு வெட்டி கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வாத்து இருக்குது, வெயிட்டு போட்டு க்ளீன் பண்ணி நீங்கள் அதை மஞ்சள்லாம் போட்டு கழுவி தருவீங்களா? அது மாதிரி. சரி, இவர் தான் கடையோட ஓனருங்கண்ணே. இந்த அண்ணன் பேர் வந்து பால்பாண்டி. ஹாய் சொல்லிடுங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க. இந்த இவர் வாங்கிக்கலாம், இவர் தான் இப்போ வெட்டி தர போகிறாருங்க. இந்த அண்ணனும் 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும். இவரோட தம்பி தான் இவர். நம்ம வாங்கிக்கலாங்க. இந்த வாத்து வெட்டிக்கலாம், வாத்து போய் பார்க்கலாம். பாருங்க, இதில் பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி எல்லாமே இருக்குது. நம்ம வாத்து நாட்டுக்கோழி அங்கே வெளியில் இருக்குது. இப்போ இதில் ஒரு வாத்து தான் இருக்குல்ல, சேல்ஸ் ஆயிடுச்சாமா. இப்போ நமக்காக ஒரு வாத்து வச்சுருக்காரு. எடுங்கண்ணே, அதை கையில் எடுங்க. அப்படி காட்டுங்கண்ணே கையில். பாருங்கள், இந்த வாத்து தாங்க இன்றைக்கி நம்ம சம்பவம் பண்ண போகிறோம். சரி, அப்புறம் பார்க்கலாம், வெட்டுறதெல்லாம் அப்புறம் பார்த்து. இப்போ இந்த வாத்தை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டாங்கங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருக்காங்க. அப்போ தான் அந்த முடியெல்லாம் வரும். இந்த முடியெல்லாம் க்ளீன் பண்ணட்டும், பார்க்கலாம். அது சூடாக இருக்குன்னு தண்ணியில் நினச்சிக்கிறதாங்கண்ணே கையை. சூடாக இருக்குல்ல. சரி சரி. இதை க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த பொங்கல்லாம் எடுத்து பாருங்கள், அண்ணன் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. திரும்ப வாட்டி இதுக்கு மஞ்சள் போட்டு கழுவணும். சரி, இப்போ வாட்டும் போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அண்ணன் நல்லா வாட்டுறாரு. அது பாருங்கள், எண்ணெய் வருது பாருங்கள், அப்படியே நெய் மாதிரி வருது எண்ணெய். இதெல்லாம் வாட்டிட்டு அப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா கழுவணும். இப்போ நெய் வர அளவுக்கு வாட்டிக்கிட்டாரு. இப்போ பாருங்கள், மஞ்சள் தடவுறாரு. இப்போ மஞ்சள் நிறைய போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுறாரு. இப்போ தான் அந்த கொஞ்சம் நஞ்சம் அந்த முடி இருக்கிறதும் போயிடும், கவிச்சி வாடை இல்லாமல் இருக்கும். நல்லா தடவியாச்சு. தடவி அடுத்து கழுவிட்டு க்ளீன் பண்ண போகிறாரு. இந்த பாருங்கள், மஞ்சள் போட்டு கழுவிட்டு நல்லா மஞ்சள் போட்டுட்டு இப்போ கழுவுறாரு. இந்த வாத்தை வந்து வெட்டுனதுக்கப்புறம் நம்ம கழுவக்கூடாது. அதில் இருக்கிற ரத்தம்லாம் வெளியே போகக்கூடாது. அதோடு சமைச்சாதான் அதோட மருத்துவ குணம் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கழுவிக்கலாம். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டாரு. இனி வெட்டிக்கலாம். அதை கட் பண்ண போகிறாரு. இப்போ வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன். வெட்டுறாரு. போடுங்க. பீஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். சின்ன
சின்னதாக இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட போடுங்க. அதை 2 கூட அப்படியே கட் பண்ணிடுங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாமல் வேகணும்ல, அதை 2 போட்டுருங்க. வெட்டி முடிச்சாச்சுங்க. இதெல்லாம் எவ்வளோ வருங்க மொத்தமாக பாருங்க. லெக் பீஸ் எல்லாம் தனியாக, கறியெல்லாம் தனியாக வெட்டிட்டாரு. வெட்டி கவரில் போடுறாரு. இப்போ அப்படியே வெயிட் போட்டுருங்க. எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 கிலோ கிட்ட இருக்குது. 975 கிராம் இருக்குது. சரிங்க, இதை எடுத்துக்கலாம். இதை போய் வீட்டில் போய் சமைச்சிடலாம். அடுத்தது சமையல் வீடியோவை பார்க்கலாம். நம்ம இந்த வாத்துக்கறி குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா வாத்துக்கறி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. நீங்கள் சாதாரண பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். ஆனால் வேக்காடு வந்து கொஞ்சம் அதிக நேரம் வேக விடணும். இப்போ இந்த குக்கர் காஞ்சிருச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் கம்மியாக சேர்க்குறது தான் நல்லது. வாத்துலேயே வேறு கொழுப்பு அதிகமாக இருக்கும். அது வாட்டும் போதே பார்த்திங்கன்னா அதிலேருந்து நிறைய அப்படியே நெய்யாக வடிஞ்சுதுங்க. அதனால் வந்து அதில் இருக்கிறதுனால, அதுலேயும் நெய் இருக்கிறதுனால கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் 2 இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பிரியாணி இலை வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கறி பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு பக்கமாக இருந்துச்சு. 975 கிராம் இருந்துச்சு. 1 கிலோ கிட்ட இருக்கிறதுனால நம்ம 1 கிலோ கறினா நம்ம எப்பயுமே 1/4 கிலோ வெங்காயம் சேர்க்கணும். இதில் ஒரு 150 கிராம் வந்து போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்க. இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் மஞ்சள் உப்பெல்லாம் சேர்த்து அரைப்பேன். அதனால தான் மஞ்சள் கலரில் இருக்குது. இப்படி சேர்த்து அரைக்கும்போது மஞ்சள், உப்பு, நல்லெண்ணெய் இதெல்லாம் கலந்து அரைக்கும்போது நம்ம 1 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து மட்டன் மசாலா ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ கறிக்கு எப்பயுமே 50 கிராம் போடணும். ஒரு 25 கிராம் மட்டன் மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மிளகாத்தூள், அந்த மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்துனா ஒரு 50 கிராம் வரும். நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 50 கிராமுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1 கிலோ கறிக்கு நீங்கள் 50 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் மட்டன் மசாலா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுட்டு மட்டன் மசாலா கூட சேர்த்துக்குங்க. ஆனால் சிக்கன் மசாலாவோட மட்டன் மசாலா மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட இந்த வாத்துக்கறி சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 கிலோ வாத்துக்கறி இது வந்து வாத்து வந்து அப்படியே ரத்தத்தோடு தான் போட்டு சமைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே சமைச்சா எனக்கு அது கவிச்சி வாடை அடிக்கும்ட்டு நான் நல்லா கழுவி தான் வச்சுருக்கிறேன். கழுவிட்டு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரத்தத்தோடு செஞ்சோம்னா அதோட மருத்துவ குணங்கள் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த லெக் பீஸு, விங்ஸு இதெல்லாம் நல்லா தெரியுற மாதிரி பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கியிருக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் இந்த மசாலாலாம் நல்லா இதில் பிடிக்கிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இதில் வதங்கி வரட்டும். இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த கறி நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்ச நேரம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மசாலாலாம் நல்லா கறியில் பிடிச்சி பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த கறியை நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சுருளாக வதங்கி வரும். எப்பயுமே எந்த கறியாக இருந்தாலுமே நம்ம ரொம்ப நேரத்துக்கு வதக்கக்கூடாது. நம்ம தண்ணியெல்லாம் என்ன விடலை இதில். அதுவே பாருங்கள் தண்ணி விட்டு தான் வெந்துக்கிட்டு இருக்குது. கறி வந்து ரொம்ப நேரத்துக்கு வதக்கணும்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும், ரொம்ப இருவலாக போயிடும். அதனால் வந்து வதக்கினது போதும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான மசாலா, உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டோம். வந்து குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 8 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இது வந்து வாத்து நல்லா பெரிய வாத்தாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் ஒரு 8 விசில் அளவுக்கு விடுறேன். நீங்கள் சின்ன வாத்தாக இருந்துச்சுன்னா, வாத்து வந்து இளம் வாத்தாக இருந்துச்சுன்னா ஒரு 6 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 8 விசில் வரைக்கும் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். நம்ம இந்த குக்கரில் விசில் வரக்குள்ள இந்த குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அரை மூடினா ஒரு மூடியில் பாதி, ஒரு தேங்காயில் ஒரு மூடியில் பாதி அளவு. அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்குறேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்க்கணும். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. அப்புறம் இது கூட கொஞ்சம் வெங்காயம் பச்சையாகவே சேர்த்துக்கலாம். இது வதக்க தேவையில்லை, பச்சையாகவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்போட அளவு பொறுத்து குறைவாகவோ கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த தேங்காய், பட்டை, சோம்பு, பொட்டுக்கடலை, வெங்காயம் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டு தாங்க குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ 8 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சுங்க. தேங்காய், வெங்காயம், பொட்டுக்கடலை, சோம்புலாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அப்படியே அந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் விசில்லாம் அடங்கட்டும், அப்புறமா திரும்ப பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதில் இருக்கிற காற்றெல்லாம் போயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க. அந்த வாத்தில் நான் நிறையா கொழுப்பாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் எவ்வளோ கொழுப்பு இருக்குதுன்னு பாருங்கள். கறியும் நல்லா வெந்து வந்துருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. கறியை பார்க்கும்போதே அந்த எலும்பெல்லாம் அந்த கறியிலேருந்து கலண்டு வர்ற அளவுக்கு தெரியும் நமக்கு. பார்த்தீங்களா? அந்த வாத்தில் இருக்கிற கொழுப்பு பாருங்கள், அப்படியே நல்லா வெந்து வந்துருக்குதுங்க. இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதை ஊற்றிக்கலாம். இந்த அரைச்ச தேங்காய் விழுது, தேங்காய், வெங்காயம், பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச இதை விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜார் அலசின தண்ணியும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுறலாம் நல்லா. இந்த தேங்காய் வெங்காய பேஸ்ட்டு தாங்க இந்த குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸையும் கொடுக்கும், நல்ல சுவையும் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றாமையும் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா, இப்போ இந்த கறி வேகிற அளவுக்கு நிறையா தண்ணி வச்சுட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சுட்டு திரும்பவும் குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் வற்ற வச்சிங்கன்னா நல்லா கிரேவியாட்டம் வந்துடும். நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டே சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. வாத்து குழம்பு வந்து நம்ம கடமைக்கு வச்சாலுமே அது நல்லாயிருக்கும். சும்மா எப்படி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக குழம்பு வேணுங்கிறதுக்காக இந்த தேங்காய் வெங்காய பேஸ்ட்டெல்லாம் ஊற்றினேன். நீங்கள் இந்த தேங்காய் வெங்காய பேஸ்ட்டு சேர்க்காமையும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். சேர்த்துருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு 5-6 பல் பூண்டை வந்து இப்படி 1-2மா தட்டி இதில் சேர்த்துக்கணுங்க. இதோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு வந்து இப்போ ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா நல்லா தகன்னு பார்க்குறதுக்கே பாருங்கள், நல்லா ஆசையாக இருக்குது பாருங்கள். கறி நல்லா வெந்து போச்சுங்க. நம்ம வந்து அந்த பூண்டு தட்டி போடுறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டு கொதிச்சதுக்கப்புறம் அந்த பூண்டு தட்டி போடுறோம் பாருங்கள், அது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். குழம்பு வந்து திக்காயிருச்சு. இப்போ நம்ம இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இதோட வாசனையே அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க. வாத்துக்கறி குழம்பு வாசனையே தெரு பூரா மணக்கும். அப்படியே பாருங்கள், இட்லி சுட சுட இட்லி ஊற்றி இந்த வாத்துக்கறி வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வாத்துக்கறி வாங்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி முறையில் குழம்பு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.